இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 128வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அன்பான தேவ பிள்ளைகளே, சியோன் என்று சொல்லப்படுகிறது, அது ஆசீர்வாதம் கடந்து வருகிற இடம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதே, நாம் ஆசீர்வாதமா இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதே நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதன்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையிலே அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே அதனாலேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். சியோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பாருங்க, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வார்த்தை சொல்லு. எருசலேம் என்றால் சமாதானம். அந்த சமாதானத்தின் வாழ்வை நீ காண்பாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த காலை வேளையிலே சியோனிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானமான வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் நம்ம அறிக்கை செய்யும் போது இந்த வார்த்தைக்குரிய அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். பிரியமானவர்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்க இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறீங்கப்பா, என்னிலே இருந்து என்னை ஆசீர்வச்சிருங்கப்பா, என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா என்று கேட்கும்போது அவர் சமாதானத்தின் வாழ்வை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது முதலாவதாக சியோனிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருவாராம். சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று வார்த்தை சொல்கிறது. நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கும்போது அவர் நிச்சயமாகவே நமக்கு ஒத்தாசையை அனுப்பி நம்மை ஆதரிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஒத்தாசை அனுப்பி ஆதரித்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் அல்லவா? நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டாரா. ஆசீர்வாதம் என்றால் என்ன? சியோனின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது வேதனை நமக்கு ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்காது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், நமக்கு சமாதானத்தை தரும், நமக்கு சந்தோஷத்தை தரும். பிரியமானவர்களே, ஆகவே அந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் என்ன? நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழும்போது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் இந்த உலக ஓட்டத்திலே ஓடும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற தெய்வம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் வேதனையை தராது. நம் வேதத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, சொல்லி இருக்கிறீங்களப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்ன நிரப்புங்க, என்னுடைய குடும்பத்தை நிரப்புங்க, என் பிள்ளைகளை நிரப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தினால சியோனிலிருந்து ஆசீர்வதித்து நம்மை ஆதரித்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்கென்றால், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார் என்று வேதம் சொல்லு. அடுத்து பாருங்க, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சங்கீதம் 91 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் அல்லவா?
அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நீடித்த நாட்களாய் நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் அவர் நமக்கு சமாதானத்தின் வாழ்வை தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏசாயாவின் புஸ்தகம் 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று இந்த காலவேளையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ மனக்கலக்கத்தோடு, போராட்டத்தோடு, ஏதோ ஒரு வியாதியின் பிடியிலே நீங்க ஒருவேளை பிடிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சமாதான குறைவுகளினால நீங்க இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இது வரைக்கும் உன்னுடைய வாழ்வுல நான் எத்தனையோ காரியங்களை செய்து நடத்தினேன் அல்லவா, இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன், தாங்கி உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நீடித்த நாளாய் உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காணும்படி செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். காலை வேளையில ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்குரியது, நமக்கானது. அதை ஆண்டவர் நமக்காக தருகிறார். இந்த வார்த்தை எனக்குரியது, இது என்னுடைய குடும்பத்துக்குரியது, என்னுடைய பிள்ளைக்குரியது என்று சொல்லி வார்த்தைகளை அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் காணப்படணும். இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்ட இந்த மகத்துவத்தை நாம் தியானித்து அதை அறிக்கை செய்ய இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். பிரியமானவர்களே, எரேமியாவில பார்க்கிறோம். எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேமை குறிக்கிறது. எருசலேமுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகள், எப்படியானால் எருசலேம் என்றால் அது ஒரு சமாதானத்தின் பட்டணம் என்று அர்த்தம். இந்த சமாதானத்தின் வாழ்வை அவர் நமக்கு காணும்படி செய்வார். இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய நன்மைகளினால திருப்தியாக்கி நடத்துவா. சமாதானத்தின் வாழ்வை இந்த நாளிலே நமக்கு தந்து நடத்துவா. இந்த வார்த்தைகள் நாம் தியானித்த ஒவ்வொன்றையும் இந்த நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய, ஆண்டவரே இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் இன்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி அறிக்கை செய்ய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு நான் ஒரு 10 டைம்ஸ் இந்த வார்த்தையை நான் சொல்லணும் நினைச்சு சொல்ல உட்கார்ந்து பாருங்க. ஒரு 3 வாட்டி சொல்லக்குள்ளே பிசாசு பல எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளில் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம இருந்து ஒரு 100 வாட்டி நம்ம இந்த காரியத்தை சொல்லுவோன்னு உட்காரும் போது பல சிந்தனைகளை அவன் கொண்டு வருவான். ஏன்னா இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அவன் விடவே மாட்டான். அதை நம்ம ஜெயம் எடுத்தாரு. அது அறிக்கை செய்ய இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நமக்குரியதாய் மாறும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தையின் வல்லமையை அறிக்கை செய்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வா.